பூந்தமல்லியில் கண் பார்வையற்ற மூதாட்டி வீட்டில் நூதன முறையில் 16 பவுன் நகை திருடிய கால் டாக்ஸி டிரைவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திரைப்படங்களை விஞ்சும் வகையில் திட்டம் தீட்டி நகை கொள்ளையை அரங்கேற்றியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் சீனிவாசா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 62 வயதான ஷாமலா. கண் பார்வையற்ற இவர் விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்போது வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர் தனது வீட்டில் வைத்திருந்த 16 பவுன் நகை மற்றும் 300 கிராம் வெள்ளி பொருட்களை காணவில்லை என பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தபோது வெளியாட்கள் யாரும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடவில்லை என்பது தெரிய வந்தது. ஷியாமளாவிற்கு நன்கு அறிமுகமானவர்களே திருடியிருக்க வேண்டும் என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது அவரது வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்ற கால் டாக்ஸி டிரைவர் முருகன் மீது சந்தேகம் ஏற்பட்டது. முருகனை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிக்கவே போலீசார் தங்கள் பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை முடிவில் தனது நெருங்கிய தோழியான அஞ்சலி என்பவர் மூலம் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். அஞ்சலி கண் பார்வையற்ற ஆசிரியை ஷியாமளாவிற்கு சிறு சிறு வீட்டு வேலைகளை செய்து கொடுத்து உதவியாக இருந்து வந்தார். அதேபோல் முருகன் ஷியாமளாவை வெளியிடங்களுக்கு தனது காரில் அழைத்துச் செல்வது போன்ற உதவிகளை செய்து வந்தார். இந்நிலையில் ஷியாமளா வீட்டில் நகைகள் இருப்பதை அறிந்த இருவரும் அதனை திருடுவதற்கு திட்டம் தீட்டினர். சம்பவத்தன்று ஷியாமளாவிற்கு நெருக்கமான ஒருவர் திருவண்ணாமலையில் இறந்து விட்டதால் அவரது வீட்டிற்கு சென்று வர வேண்டும் என முருகனை அழைத்துள்ளார். அன்று நகைகளை திருடிவிட வேண்டும் என திட்டமிட்ட முருகன் யாருக்கும் தெரியாமல் அஞ்சலியை காரில் அழைத்து வந்து ஷியாமளா வீட்டிற்குள் அவருக்கே தெரியாமல் விட்டுள்ளார். வீட்டை பூட்டிய ஷியாமளாவை அழைத்து கொண்டு ஆவடியில் உள்ள அவரது மற்றொரு கண் பார்வையற்ற தோழியை அழைத்து கொண்டு ஆவடியில் இருந்து புறப்பட்டார். அப்போது ஷியாமளா வீட்டில் தனது செல்போனை வைத்து விட்டதாக முருகன் கூறியதால் வீட்டிற்கு காரை திருப்பி உள்ளனர். முருகன் கதவை திறக்க ஏற்கனவே வீட்டிற்குள் இருந்த அஞ்சலி பீரோவில் இருந்த 16 பவுன் நகை மற்றும் 300 கிராம் வெள்ளி பொருட்களை திருடிக் கொண்டு தயாராக இருந்தார். அவரை தனது காரின் முன்பகுதியில் ஏறி அமர வைத்துவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு புறப்பட்டனர். பின்னால் அமர்ந்திருந்த இருவருக்கும் கண் பார்வை தெரியாது என்பதால் அஞ்சலியை பூந்தமல்லியில் இறக்கிவிட்டு இருவரையும் திருவண்ணாமலைக்கு அழைத்துச் சென்றார். பின்னர் ஒன்றும் தெரியாதது போல் பூந்தமல்லிக்கு அழைத்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இருவரிடமும் இருந்து நகை மற்றும் வெள்ளி பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அஞ்சலிக்கு திருமணமாகி கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்த நிலையில் முருகனுடன் ஏற்பட்ட பழக்கத்தால் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். பொன்னியின் செல்வன்